சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 78,000 ரூபாய் வரை மானியங்களுடன் 25 ஆண்டுகளுக்கு இலவச மின்சாரம் பெற இன்றே அழைக்கவும். நாமக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கேடிபி டெக்ஸ்டைல் மில் எதிரில் 65 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வர்ஷா கிராண்ட் கேட்டட் கம்யூனிட்டி. இங்க ஜிம், தியேட்டர், பார்க், யோகா ஹால், பாஸ்கெட்பால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட், 1 லட்சம் லிட்டர் கெபாசிட்டி ஓவர்ஹெட் டேங்க், சோலார் ஸ்ட்ரீட் லைட், 40 ஃபீட் பிளாக் டாப் ரோட், இந்த வசதி எல்லாமே இருக்கு. 85% பிரைம் சோலாரை தேர்ந்தெடுத்து உங்கள் மின்சார கட்டணத்தை மிச்சப்படுத்துங்கள். சோலார் நிறுவல், மானிய விண்ணப்பங்கள், மின்சார பணிகள், சிவில் பணிகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறோம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 78,000 ரூபாய் வரை மானியங்களுடன் 25 ஆண்டுகளுக்கு இலவச மின்சாரம் பெற இன்றே அழைக்கவும். நாமக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கேடிபி டெக்ஸ்டைல் மில் எதிரில் 65 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வர்ஷா கிராண்ட் கேட்டட் கம்யூனிட்டி. இங்க ஜிம், தியேட்டர், பார்க், யோகா ஹால், பாஸ்கெட்பால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட், 1 லட்சம் லிட்டர் கெபாசிட்டி ஓவர்ஹெட் டேங்க், சோலார் ஸ்ட்ரீட் லைட், 40 ஃபீட் பிளாக் டாப் ரோட், இந்த வசதி எல்லாமே இருக்கு. 85% லோன் வசதியும் உண்டு. டெவலப்பிங் ஏரியாவாக உள்ளதால் இன்றே புக்கிங் செய்திடுங்கள். நாமக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புதியதாக அமைந்துள்ள நாமக்கல் துறையூர் ரிங் ரோடு என் புதுப்பட்டியில் வர்ஷா கிராண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தொடர்புக்கு 9787949697. பாதுகாப்பற்ற ஃபயரிங் வயர்ஸ்க்கு பாய். ரெண்டு டீம்ல இருந்தும் ஸ்கோரர் இருக்க இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வாங்க. Our co-sponsors Sarva Sweets and Savories, Pure and Perfect Diya Traders, EON Venture Private Limited, TN Automation, CCTV Surveillance Service, Gokul Travels, Stricker Junction, The Style Fix, Sashni Doors and Interiors, Subscribe Textiles, Sportswear and T-shirts, PPK Jewelers, Gold, Silver and Gem and Silver. டிஜே நீங்க தாராளமா சாப்பிட்டு வரலாம். பால் பவுண்டரி நோக்கி போயிட்டு இருக்கு. தடுக்கப்படுமா? தடுக்கப்பட்டு விட்டது. ஒரு ரன்.
அருமையான பால். பவுலிங் டீம் ஸ்டார்டிங்கில் இருந்தே ரன்னை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. வைட் அகலப்பந்து. பவுலர் ஷூலேஸ் கட்டிட்டு ரெடி ஆகிட்டாரு. இனி எல்லா பந்தும் சரியாக இருக்கும். கேட்சுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. பால் பவுண்டரி நோக்கி போயிட்டு இருக்கு. தடுத்துட்டாங்களா இல்லையா? பால் நின்றுச்சு. ஸோ சிங்கிள். ஓ, ஃபோர் 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 ஃபோர். இட்ஸ் பவுண்டரி. ஒரு ஓவர் முடிவில் 8 ரன்கள். ஜேசிஏ கேலக்ஸி வாரியர்ஸ். பியோர் காப்பர் பயன்படுத்தி 101% கண்டக்டிவிட்டி கொண்ட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் டெக்னாலஜில மேனுஃபேக்சர் பண்ற ட்ரிபிள் லேயர் லிங்க்ரா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். Prioritize with லிங்க்ரா வயர்ஸ். ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக வந்திருக்காரு மிஸ்டர் பிரேம். ஃபீல்டர் ரொம்ப டைட்டாக செட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஓவரில் ஒரு விக்கெட் எடுக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்காருன்னு நினைக்கிறேன். பிரேம் அவர்களின் முதல் பந்து பவுண்டரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இட்ஸ் அன் பவுண்டரி. 4. ரெண்டாவது பந்து அடிச்சு விளையாண்டுருக்காருங்க. இட்ஸ் அ 4. பவுண்டரி பவுண்டரி. இட்ஸ் அ பவுண்டரி. பேட்ஸ்மேன் பவுலிங் டீமை திணற வைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அருமையான விக்கெட். முதல் விக்கெட். Our sponsors, title sponsor Linkra Wires and Cables, golden sponsor MD Properties and Developers, Clifton Realty Promoters, Prime Solar, our media partner Ullur Cricket, our venue partner SPS Cricket Ground, medical partner Kalyani Kidney Care. டிஜே பேட்டா சாங் போட்டுட்டு கவிக்குமரன் உள்ள இறங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லையே அவர்கிட்ட இருந்து பவுண்டரி எதிர்பார்க்குறோம்.
அதை தடுக்கிறதுக்கு பவுலிங் டீம் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அருமையான பவுலிங். பவுண்டரி நோக்கி போகுமா? பால் தடுக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள்ல கண்ட்ரோல் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் 1 more run 2. இந்த ஓவரின் கடைசி பந்து எத்தனை ரன்களை குவிச்சு கொடுக்க போகுது, இல்லை ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துக்க போகுதான்னு பார்க்கலாம். ரெண்டு ஓவர் முடிவுக்கு 18 ரன், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அருமையான ஷாட்டுங்க. ஆனால் 4 போகும்னு எதிர்பார்த்தோம். முன்னாடியே பிச்சாய் நின்றுச்சு. ஃபீல்டர் அதை லாபகமாக பிடிச்சி பவுல் அவுட் அனுப்பிச்சிருக்காரு. நைஸ் ஃபீல்டிங். அப்படி தடுத்து ஆடுறாருங்க. பாலை அடிச்சாடி எதுவும் எனர்ஜியை ட்ரைன் பண்ணாமல் தடுத்தாடியே ரன் எடுக்கிறாருங்க. அதே நேரம் ஃபீல்டிங்கும் நீங்கள் தடுத்தாடி 4 போகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம்னு ஃபீல்டிங் ஒரே ரன்னில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அருமையான ஃபீல்டுங்க. பேட்ஸ்மேனை நெகரவே விட மாட்டேங்கிறாங்க. பேட்டை சொல்லட்டி இருக்காரு, ஆனால் அது முன்னாடியே நின்றுச்சுங்க. ஃபீல்டிங் பாருங்க, பேட்ஸ்மேன் அதை இடத்த விட்டு நெகர்றக்கே விடுறது இல்லைங்க. ரெண்டு பேட்ஸ்மேனும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம் ஒரு பவுண்டரியோ இல்லை 6 எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். கடைசி பால் அழகாக அடிச்சிருக்காரு. பவுண்டரி கிடைக்குமா? விக்கெட் காப்பாற்றப்பட்டிருக்கு. 3 ஓவர் முடிவில் 21 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஈரோடு சோலார் புதிய பஸ் நிலையத்தில் சோதனை ஓட்டம் அக்டோபர் மாதம் செயல்பாட்டுக்கு வருகிறது. கிளிஃப்டன் சிட்டி 2.0 ஈரோடில் கோயம்பேடா. ஆரம்ப விலை 2399. ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்டில். இப்போ தான் நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். ஹலோ, வணக்கம் சார். கிளிஃப்டன் சிட்டி 2.0ங்களா? கிளிஃப்டன் சிட்டி, ஆமாங்க சார். உங்கள் ஆடை நியூஸ் பேப்பரில் பார்த்தேங்க. ஓகேங்க சார். சைட் பார்க்க வரலாங்களா? வாங்க சார். சைட் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க?
சார் நம்ம சைட் போட்டு 4 மாதம் ஆச்சுங்க சார். ப்ராஜெக்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சார். ஃப்யூச்சரில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும்போது உங்களோட ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து போடுற வந்திருக்காரு மிஸ்டர் பிகே. ஸ்ட்ரைக்கில் கவிகுமார் இருக்காரு. அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு ரன் சிங்கிள் அதுலேயே போயிட்டுருக்கு. ஆனால் அதே நேரம் ஸ்ட்ரைக்கில் இருக்க டீமுக்கு 6 தேவைப்படுது, 4 தேவைப்படுது. ஒரு பாலுக்கு ஒரு ரன்னுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பால் போட்டுட்டு இருக்காரு பவுலர் பிகே. நோ பால். இந்த பந்து இல்லா பந்து என்று அம்பையர் அறிவித்திருக்கிறார். தூக்கி அடிச்சிருக்காருங்க. அது கேட்சா மாறுமா? ஃப்ரீ ஹிட். ஆனால் அவுட் இல்லை. அது அருமையான பந்து. ஆனால் ஸ்ட்ரைக் அணி லாபகமாக யூஸ் பண்ணாமல் தவிர விட்டுட்டாங்க. ஆஹா ஆஹா, பந்து 4 லைனை நோக்கி வேகமாக வருது. பின்னாடியே ஃபீல்டர் வராருங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி பந்து வந்துருச்சுங்க. அருமையான 4ங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. இருபத்தி 25 ரன் ஒரு விக்கெட் இழப்புக்கு எடுத்திருக்காங்க. பால் நனைஞ்ச காரணத்தினால பால் சேஞ்ச் ஆகிருக்கு. பால் சேஞ்ச் ஆனால் கேம் சேஞ்ச் ஆகும்னு ஒரு சான்சஸ் இருக்குது. அம்பையர் அந்த பாலை செக் பண்ணுறாரு. அழகா பின்னாடி திருப்பி விட்டுருக்காருங்க. ஆனால் ஃபீல்டர் நான் விடமாட்டேன்னு பந்து அப்படியே எடுத்த சூப்பராக கீப்பர் அனுப்புகிறாரு. பத்து ரன்களோட தன்னோட ஓவரை முடிச்சுக்கிறார் மிஸ்டர் பிகே. 4 ஓவர்களுக்கு 31 ரன் ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஜேசிஐ கேலக்ஸி வாரியர்ஸ். அஞ்சாவது ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு மிஸ்டர் துரை. அழகான பாலுங்க. ஆனால் லாபகமாக பின்னாடி தொட்டு விட்டுருக்காரு. அது பவுண்டரிக்கு போக வேண்டிய பால். ஆனால் சிங்கிள் ஓடியே 4 ரன் எடுப்பேன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு ரன் கம்மியாக இருந்தாலும் எனக்கு 3 ரன் போதுன்னு 3 ரன் ஓடி அணியோட வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க கேலக்ஸி வாரியர்ஸ். ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறாங்க.
எந்த பக்கம் போனாலும் நாங்கள் தடுத்தே ஆகணுங்கிற குறிக்கோளோட நிற்கிறாங்க ஃபீல்டிங் டீம். பிச்சை சுற்றி அப்படியே ஒரு 10 அடி தாங்க பால் வெளியே போகிறக்கே விடுறாங்க திருப்பூர் ஸ்மைல்ஸ். பேட்ஸ்மேன் திணற வச்சுட்டு இருக்காங்க திருப்பூர் ஸ்மைல்ஸ். அகலப்பந்து. அகலப்பந்தின் கணக்கில் 1 ரன் கொடுக்கப்படுகிறது. பேட்ஸ்மேனும் ஃபுல் பவர் கொடுத்து அடிக்கிறாரு, ஆனால் பால் ஏன் போக மாட்டேங்குதுன்னு தெரில. அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. மேபி இந்த ஓவரோட ஃபினிஷிங்கில் ஒரு 6 or 4 கொடுத்து நல்ல ரன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். இறங்கி அடிச்சிருக்காருங்க. அழகா 4 போக வேண்டிய பால், ஆனால் ஃபீல்டர் லாபகமாக தடுத்து நிறுத்தியிருக்காருங்க. இந்த ஓவரோட லாஸ்ட் பால் என்ன கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். 4 or 6 விக்கெட்டா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அழகா கேட்சுக்கு பால் வந்து பிடிச்சிட்டாருங்க. 1 விக்கெட். அணியின் 2வது விக்கெட்டை பிடிச்சு கொடுத்துருக்காருங்க. திவாகர் அணியின் 2வது விக்கெட்டை துரையின் பவுலிங்ல இருந்து அழகா எடுத்து கொடுத்துருக்காருங்க. Our title sponsor Linka Wires and Cables. Our gold sponsor MD Properties and Developers. Clifton Realty Promoters. Prime Solar. Our media partner Ulur Cricket. Our venue partner SPS Cricket Ground. Medical partner Kalyani Kitri Care. அருமையாக தடுத்து ரன்னை சேகரித்து கொடுத்திருக்கிறார்.
பவுலர் கௌரி அவரோட ஃபீல்டை செட் பண்ணிட்டு 3வது பாலை போட தயாராகிட்டாரு. அழகாக தட்டி விட்டுருக்காருங்க. ஆனால் ஃபீல்டிங் டீம் நீங்கள் தட்டுனாலும் நாங்கள் தடுப்போம்னு சுற்றி சுற்றி பிடிக்கிறாங்க. வைட் அகலப்பந்து. பேட்ஸ்மேன் அடிச்சு ஆடலாம் தான் பார்க்குறாரு. ஆனால் பால் சரியாக மாட்ட மாட்டேங்குது. சுற்றி ஃபீல்டர்ஸ் கைக்கே போயிட்டுருக்குங்க. இன்னும் 2 பால் இருக்குங்க. இந்த 2 பாலில் 2 6 கிடைக்கலாம், 2 4 கிடைக்கலாம். சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற கான்செப்டில் ஒரு ரன்னும் எங்களுக்கு முக்கியம். ஓடி ரன் எடுக்கிறாங்க. ஆறு ஓவர் முடிவில் 42 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. மதிய உணவு வந்தது. இதே நேரம் நமக்கான லஞ்ச் வந்துருச்சுங்க. இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஃபியூச்சரில் வந்து நான் என் சைட்டை வந்து ரீசேல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் கம்பெனி நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுது அப்படின்னா கூட சார் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். எங்களுக்கு 70 to 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகும் சார். பிரைம் சோலாரை தேர்ந்தெடுத்து உங்கள் மின்சார கட்டணத்தை மிச்சப்படுத்துங்கள். சோலார் நிறுவல், மானிய விண்ணப்பங்கள், மின்சார பணிகள், சிவில் பணிகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறோம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 78,000 ரூபாய் வரை மானியங்களுடன் 25 ஆண்டுகளுக்கு இலவச மின்சாரம் பெற இன்றே அழைக்கவும். நாமக்கல் to திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கேகேபி டெக்ஸ்டைல் மில். பாப்போம் என்ன பண்ண போறாரு, எப்படி ஆப்போசிட் டீமை திணற வைக்க போறாரு, அதை எப்படி ஆப்போசிட் டீம் தடுத்து ஆட போகுது நம்மளும் பார்ப்போம். தடுத்து ஆடுறாங்களா, அடிச்சு ஆடுறாங்க. அடிச்சுதான் ஆடுவேன்னு சொல்லிட்டாருங்க. அடிச்சு விளாசி இருக்காருங்க. பால 4 போயிருக்குங்க. பவுண்டரி. இட்ஸ் அப்சல்யூட் பவுண்டரி. அழகா பாலை பின்னாடி திருப்பி போட்டுருக்காருங்க. பின்னாடி ஃபீல்டர் மட்டும் இல்லைன்னா அந்த பாலை 4 ஆக்காம விட மாட்டாங்க போலங்க. ஓடிக்கொண்டிருக்கிறார் ஃபீல்டர். 2 ரன் ஓடி 3வது ரன் ட்ரை பண்றாங்க. ஆனா பால் ஃபீல்டர் கைக்கு போனதுனால பவுண்டரி. இட்ஸ் பவுண்டரி. பவுண்டரிக்கே போயிருச்சுங்க. ஃபீல்டரை தாண்டி பவுண்டரி போயிருச்சுங்க. நீங்க ஓடி மட்டும் இல்லைங்க, அடிச்சு ரன் எடுப்போன்னு பேட்டிங் டீம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம் ஹேட்ரிக் 4 அடிக்கிறாங்களான்ட்டு. ஜேசி கேலக்ஸி வாரியர்ஸ் அவங்களோட ஆஃப் செஞ்சுரி டச் பண்ணிட்டாங்க. சூப்பரா அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி சென்டரா? பால் பவுண்டரிக்கு போயிருச்சு. இட்ஸ் அன் 4. ஹேட்ரிக் 4. ஹாஃப் செஞ்சுரி தாண்டி ஹேட்ரிக் 4 அடிச்சு 54 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ் 6.3 ஓவர்ஸ்.
ஸ்பான்சர்ஸை நன்றி கூறும் தருணம். பவுலர் சேஞ்ச் ஆயிருக்காங்க. லிங்க்ரா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். ரீசன் ஃபார் பவுலர் சேஞ்ச் என்னன்னு கேக்குறாங்க. பவுலருக்கு கையில் இன்ஜுரி ஆயிருக்கனால வேற பவுலர் மாறி இருக்காருங்க. விஜயராகவன் தன்னோட முதல் பால போட்டிருக்காரு. ஆனா பேட்ஸ்மேன் அத சிக்ஸா மாத்தி இருக்காரு. இந்த மேட்ச்க்கான தேவை இதுதாங்க. இவ்வளவு நேரம் நின்று ஆடிட்டோம், இனிமேல் அடிச்சு ஆடுவோம், அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க மிஸ்டர் கவிக்குமார். கவிக்குமார் கார்த்திகோட பார்ட்னர்ஷிப் நல்ல லீடை கொண்டு போயிட்டு இருக்கு. லீடை தக்க வச்சுக்கிறாங்களா இல்ல பவுலிங் டீம் இந்த லீடை ஸ்லோ பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பான்சர்களை நன்றி கூறும் தருணம். லிங்க்ரா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், அவர் கோல் ஸ்பான்சர் எம்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ், கிளிஃப்டான் ரியாலிட்டி ப்ரொமோட்டர்ஸ், பிரைம் சோலார். அடிச்சாருங்க சிக்ஸுங்க. சிக்ஸா ஃபோரா பாப்போம். சிக்ஸா ஃபோரா? இட்ஸ் a 4 பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. கவிக்குமார் மேல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டே போகுதுங்க. அதே நேரம் பவுலிங் டீமுக்கு பிரஷர் அதிகமாயிட்டே போகுது. இது எப்படி யாரு ஹேண்டில் பண்றாங்கன்னு பாப்போம். இட்ஸ் a no ball. ஒரு ஃப்ரீ ஹிட் சம்பாதிச்சிருக்காருங்க. இந்த ஓவர்ல 5 பவுண்டரி கொடுத்திருக்காங்க. 6வது பவுண்டரி கிடைக்குமான்னு பாப்போம். 6வது பால் அடிச்சு ஆடி இருக்காரு. ஆனா அது சிங்கிள் மட்டும் தான் சம்பாரிச்சு கொடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த மேட்ச்லயே ஒரு சூப்பரான ஓவருங்க அது. பேட்டிங் டீம் இவங்களோட ரன்ஸை குமிச்சிருக்காங்க இந்த ஓவர்ல. மதிய உணவு இதில் 65 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வர்ஷா கிராண்ட் கேட்டட் கம்யூனிட்டி. இங்க ஜிம், தியேட்டர், பார்க், யோகா ஹால், பாஸ்கெட்பால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட், 1 லட்சம் லிட்டர் கெபாசிட்டி ஓவர்ஹெட் டேங்க், சோலார் ஸ்ட்ரீட் லைட், 40 ஃபீட் பிளாக் டாப் ரோட், இந்த வசதி எல்லாமே இருக்கு. 85% லோன் வசதியும் உண்டு. டெவலப்பிங் ஏரியாவாக உள்ளதால் இன்றே புக்கிங் செய்திருங்கள். நாமக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புதியதாக அமைந்துள்ள நாமக்கல் துறையூர் ரிங் ரோடு என் புதுப்பட்டியில் வர்ஷா கிராண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தொடர்புக்கு 9787949697. பாதுகாப்பற்ற ஃபயரிங் வயர்ஸ்க்கு பாய். பியோர் காப்பர் பயன்படுத்தி 101% பிடிக்கிறன்னு பால் போடுறாரு. ஆனா விட்டுவனான்னு ஆடுறாருங்க பேட்ஸ்மேன். சிங்கிள் எடுத்திருக்காங்க. 2க்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா பவுலிங் டீம் அதை அப்படியே தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. பால் பவுண்டரிக்கு போயிருமா ஃபீல்டர் கையில தான் எல்லாமே இருக்கு. ஃபீல்டர் தடுத்துட்டாருங்க. சிங்கிள் தாங்க. இனி முடிவு பண்ணிட்டாங்க ஃபீல்டிங் டீம். இனி ஒரு பாலுக்கு 1 ரன் தான் கொடுப்போம். உங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்க. நான் போட்டு விளாசுறாங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் விக்கெட் எடுத்துட்டாரு. அருமையான விக்கெட். இந்த சமயத்துல தேவைப்பட்ட விக்கெட்டுங்க. பேட்டிங் டீமோட சிறந்த பேட்ஸ்மேன் யோசிக்கப்பட்டிருந்தவரை பற்றி விக்கெட் எடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அவருக்கு பதிலாக வேற யார் உள்ள வராங்கன்னு பாப்போமா? மிஸ்டர் திவாகர் உள்ள வராருங்க. சாரி, கேட்ச் பிடிச்சவர் திவாகருங்க. த நியூ பேட்ஸ்மேன் இஸ் கவியரசு. கவிக்குமாருக்கு பதிலாக கவியரசு வந்திருக்காரு. 2 கவி. பாப்போம் என்ன காவியம் நடக்குது.
Our co-sponsors, Sarva Sweets and Saviours, Pure and Perfect Diya Traders, EON Ventures Private Limited, TN Automation, CCTV Surveillance Service, Gokul Travels, Sticker Junction, The Style Fix, Shashni Doors and Interiors. என்ன பேசணும் தெரியல. அகலப்பந்து ஒரு பால் விட்டேன், அந்த விட்ட பால் அகலப்பந்துல எடுத்திருக்காரு ரன்னுங்க. இறங்கி ஆடதாங்க அவரும் ட்ரை பண்றாரு. ஆனா பால் பாருங்க சிங்கிள்லே கண்ட்ரோல் ஆகுதுங்க. ஆஹா, ஜஸ்ட்ல விக்கெட் ஸ்டாப் ஆயிருக்குங்க. இந்த ஃபீல்டிங் பக்காவா செட் பண்ணிட்டு இருக்காங்க. பால் சேஞ்ச் கேக்குறாங்க. ஓவரோட லாஸ்ட் பால் என்னவாக போகுது? தடுக்கப்படுமா? தடுக்கப்பட்டு விட்டது. சிங்கிளா டபுளா? கமான், ஓடுறாங்க 2 runs. எட்டு ஓவருக்கு 72 ரன், 3 விக்கெட் இழப்புக்கு. The batsmen were rocking and the fielders were also rocking back, man. ஓகேங்க, the பவர் பிளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த 2 ஓவரும் பவர் பிளே. இது பேட்ஸ்மேன்ஸ்க்கான பிளேங்க. பார்ப்போம் இந்த பவர் பிளே இல்லாமே அடிச்சாடினாங்க. பவர் பிளேவை எப்படி இவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்கன்ட்டு. பவர் பிளேக்கான ஃபீல்டு அருமையாக செட் ஆகிட்டு இருக்குங்க. பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால் திவாகர்ட்ட இருந்து அடிச்சு தூக்கி இருக்காருங்க. 4 நோக்கி போகுது. ஆனாலும் பவர் பிளேவா இருந்தானே எதா இருந்தாலும் நாங்கள் ஃபீல்டிங் கன் மாதிரி பண்ணுவோன்னு நின்று பிடிக்கிறாங்க. பாருங்க பால் ஏர்ல தாங்க இருக்கு. ஆனா அது என்னன்னா கீப்பரோட கைக்கு போயிடுச்சுங்க. ஃபீல்டரோட கைக்கு போயிடுச்சுங்க. கேட்ச் தான். துரை அந்த டீமுக்கான 4வது விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சாரி, பிரேம் எடுத்து கொடுத்திருக்காருங்க 4வது விக்கெட் டீமுக்காக. நியூ பேட்ஸ்மேன் த கேப்டன் சேகர் உள்ள இறங்கி இருக்காருங்க. அம்பையர் பால் கேட்கிறாரு.
லஞ்ச் சுவையாக இருக்குங்க. வெளியில் இருக்கீங்களாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மேட்சை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓல்ட் பால் இல்லைங்க அம்பையர், முடிஞ்சிருச்சு. ஓல்டு பால் முடிஞ்சிருச்சு. ஓல்டு பால் இருக்குங்க. வந்துருச்சு. ஓல்ட் பால் வருது. அம்பையர் ஓல்ட் பால் வருது. அம்பையர் செக் பண்ணாலும் நாங்களும் செக் பண்ணுவோம்னு பேட்டிங் டீம் பாலை செக் பண்ணிட்டு இருக்காங்க. 8.2 ஓவர்ஸ்க்கு 4 விக்கெட்க்கு 73 ரன்ஸ். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரெடி ஆயிட்டு இருக்காரு. பவர் பிளேயோட 3வது பாலுங்க பேட்ல டிப் ஆகி பின்னாடி போயிட்டு இருக்கு. அது சிங்கிளா இருந்து டபுள் ஆக்க போராடுறாங்க. டபுள் ஆக்கிட்டாங்க. கீப்பர் பால் அழகா பிடிச்சிருக்காருங்க. பேட்டிங் டீமை நாங்கள் ஆட விட மாட்டோம், பாலை எங்கள் கையிலேயே தான் வச்சிருப்போம். திருப்ப ஃபீல்டர்ஸும் கீப்பர்ஸும் மாற்றி பாலை அப்படி அழகாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அசோக் இறங்கி இருக்காருங்க, நியூ பேட்ஸ்மேன். 8.4 ஓவர்ஸ்க்கு 5 விக்கெட்ஸ்க்கு 75 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. பார்ப்போம் டீம் செஞ்சுரி அடிக்குதான்னு. இட்ஸ் அ பவர் பிளே. பேட்டிங் டீம் அதை மைண்டில் வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாங்க, நல்ல ரன் எடுக்கலாம். ஆஹா, அழகா பேட் கேப்ல அனுப்பியிருக்காருங்க பால. ஆக்சுவலா பேட்டிங் டீமோட பவர் பிளேங்கிற மறக்கிற அளவுக்கு விளையாடுறாங்க. ஒன்பது ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பில் 75 ரன் எடுத்திருக்காங்க ஜேசிஏ கேலக்ஸி வாரியர்ஸ். இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர், ஒரு ஓவர் தான் இருக்கு, அதுவும் பவர் பிளேல இருக்கு. எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த மேட்சோட லாஸ்ட் ஓவர், இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவரை போட வந்திருக்காரு மிஸ்டர் பிரேம். அழகா போட்டாருங்க. பாலைய பிச்சுக்குள்ளேயே தான் சுத்த விட்டுட்டு இருக்காரு. அடிச்சு தூக்கி இருக்காருங்க. பால் யார் கைக்கு போயிருக்கு? ஆனா ஃபீல்டர் கைக்கு போயிருச்சுங்க. 4 லைன் போக வேண்டிய பால் ஃபீல்டர் அழகா பிடிச்சு தடுத்துட்டாருங்க. என்னங்க நடக்குது? விக்கெட் மேல விக்கெட் எடுத்துட்டே இருக்காங்க. கௌரி அழகா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு.
மேலும் மேலும் திருப்பூர் ஸ்மைல்ஸ்க்கு பலம் ஏத்திட்டே போறாருங்க. கேப்டனுக்கு பதிலா இப்ப வெள்ளிங்கிரி இறங்கியிருக்காரு. த 7 லைன்ஸ் வெள்ளிங்கிரி உள்ள இறங்கியிருக்காருங்க. Our sponsor Linkra Wires and Cables, gold sponsor MD Properties and Developers, Clifton Realty Promoters, Prime Solar, our media partner Ulu Cricket, our venue partner SPS Cricket Ground, medical partner Kalyani Kidney Care. Our co-sponsors Sarva Sweets and Savories, Pure and Perfect Dia Traders, EON Ventures Private Limited, TN Automation, CCTV Surveillance and Service. பாலுங்க ஃபீல்டர்ஸ் கையை விட்டும் போவே மாட்டேங்குதுங்க. இந்த இன்னிங்ஸோட கடைசி 3 பால் அடிக்க போறாங்களா தடுக்க போறாங்களான்னு பார்ப்போம். வாவ் 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 வாவ், அழகான பாலுங்க. அழகா அடிச்சு ட்ரை பண்ணாரு, ஆனா ரன் எடுத்து கொடுக்க மாட்டேங்குதுங்க. சூப்பரான கேட்சுங்க. சும்மா தூர பாஞ்சு வஞ்சு பிடிச்சிருக்காருங்க அந்த பாலை. இருக்கிறது 1 பால்னாலும் 2 பால்னாலும் கண்ட்ரோல் பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணி தான் ஆடுவோன்னு கண்ட்ரோல்லே வச்சிருக்கிறாங்க. ஃபைனல் மேட்ச்க்கு டாஸ் போடுறதுக்கு ஜேசி கிரீன் சி அண்ட் ஜேசி பெருந்துறை இங்க வாங்க. The team captains of JCs of Perundurai and JC Green City டாஸ் போடுறதுக்கு வாங்க. மிஸ்டர் கலை உள்ள இறங்கியிருக்காருங்க. இருக்கிறத 1 பால்னால நான் களை கட்டி காமிப்பேன்னு இறங்கியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஒரு பவுண்டரி எதிர்பார்த்து மொத்த டீம் உட்காந்துருக்கு. ஸ்டடி பண்றாருங்க, அப்படியே சுத்தியும் பாருங்க ஃபீல்ட அப்படியே ஸ்டடி பண்ணி எந்த கேப்ல தூக்கலான்னு பார்த்துட்டு இருக்காருங்க. மேட்சோட லாஸ்ட் பால் இவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறது 1+1. எஸ், ஓ விக்கெட். கடைசி பால்லையும் நாங்கள் விக்கெட் எடுப்போன்னு பாலை கரெக்டாக ஸ்டெம்பில் அடிச்சிருக்காருங்க. இந்த இன்னிங்ஸோட ஓவரில் 76 runs for 7 wickets. The target will be 77 for JC Tirupur Smiles. கண்டக்டிவிட்டி கொண்ட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் டெக்னாலஜில மேனுஃபேக்சர் பண்ற ட்ரிபிள் லேயர் லிங்க்ரா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். Prioritize with Linkra Wires. ஈரோடு சோலார் புதிய பஸ் நிலையத்தில் சோதனை ஓட்டம் அக்டோபர் மாதம் செயல்பாட்டுக்கு வருகிறது. கிளிஃப்டன் சிட்டி 2.0 ஈரோடில் கோயம்பேடா. ஆரம்ப விலை 2399. ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்டில். இப்போ தான் நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். ஹலோ, வணக்கம் சார். கிளிஃப்டன் சிட்டி 2.0ங்களா? கிளிஃப்டன் சிட்டி, ஆமாம் சார். உங்கள் ஆடை நியூஸ் பேப்பரில் பார்த்தேங்க. ஓகேங்க சார். சைட் பார்க்க வரலாங்களா? வாங்க சார். சைட் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? சார் நம்ம சைட் போட்டு 4 மாதம் ஆச்சுங்க சார். ப்ராஜெக்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க சார். ஃபியூச்சரில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும்போது உங்களோட ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து டபுள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார்.
இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நான் என் சைட்டை வந்து ரீசேல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் கம்பெனி நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுது அப்படின்னா கூட சார் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். எங்களுக்கு 70 to 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகும் சார். பிரைம் சோலாரை தேர்ந்தெடுத்து உங்கள் மின்சார கட்டணத்தை மிச்சப்படுத்துங்கள். சோலார் நிறுவல், மானிய விண்ணப்பங்கள், மின்சார பணிகள், சிவில் பணிகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறோம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 78,000 ரூபாய் வரை மானியங்களுடன் 25 ஆண்டுகளுக்கு இலவச மின்சாரம் பெற இன்றே அழைக்கவும். நாமக்கல் to திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கேகேபி டெக்ஸ்டைல் மில் எதிரில் 65 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வர்ஷா கிராண்ட் கேட்டட் கம்யூனிட்டி. இங்க ஜிம், தியேட்டர், பார்க், யோகா ஹால், பாஸ்கெட்பால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட், 1 லட்சம் லிட்டர் கெபாசிட்டி ஓவர்ஹெட் டேங்க், சோலார் ஸ்ட்ரீட் லைட், 40 ஃபீட் பிளாக் டாப் ரோட், இந்த வசதி எல்லாமே இருக்கு. 85% லோன் வசதியும் உண்டு. டெவலப்பிங் ஏரியாவாக உள்ளதால் இன்றே புக்கிங் செய்திருங்கள். நாமக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புதியதாக அமைந்துள்ள நாமக்கல் துறையூர் ரிங் ரோடு என் புதுப்பட்டியில் வர்ஷா கிராண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தொடர்புக்கு 9787949697. பாதுகாப்பற்ற ஃபயரிங் வயர்ஸ்க்கு பாய். பியோர் காப்பர் பயன்படுத்தி 101% கண்டக்டிவிட்டி கொண்ட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் டெக்னாலஜில மேனுஃபேக்சர் பண்ற ட்ரிபிள் லேயர் லிங்க்ரா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். ஃபயர் ரிட்டைஸ் வித் லிங்க்ரா வயர்ஸ். ஈரோடு சோலார் புதிய பஸ் நிலையத்தில் சோதனை ஓட்டம் அக்டோபர் மாதம் செயல்பாட்டுக்கு வருகிறது. கிளிஃப்டன் சிட்டி 2.0 ஈரோடில் கோயம்பேடா. ஆரம்ப விலை 2399. ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்டில். இப்போ தான் நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். ஹலோ, வணக்கம் சார். கிளிஃப்டன் சிட்டி 2.0ங்களா? கிளிஃப்டன் சிட்டி, ஆமாம் சார். உங்கள் ஆடை நியூஸ் பேப்பரில் பார்த்தேங்க. ஓகேங்க சார். சைட் பார்க்க வரலாங்களா? வாங்க சார். சைட் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? We call upon our first lady to call the toss for the first final match of JC's Zone 17. டாஸ் வின் பண்ணியிருக்கிறது ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறை. டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களோட டிசிஷன் சொல்கிறேன்னு இருக்காங்க. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சார் நம்ம சைட் போட்டு 4 மாதம் ஆச்சுங்க சார். ப்ராஜெக்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சார். ஃப்யூச்சரில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும்போது உங்களோட ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து
ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன் வாங்கி கொடுத்துருக்கு. கண்ட்ரோலிங் ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கும் தெரியும்னு கேலக்ஸி கண்ட்ரோல் ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த கண்ட்ரோல் யார் கைக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு. அருமையான பாலுங்க. ஆஹா ஆஹா, பேட்டை செம்மையா சுத்தினா பால் தாங்க படாமல் போயிடுச்சு. பட்டு இருந்தா பவுண்டரியில் கொண்டு போய் நிறுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வைடாலியான ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அம்பையர்ஸ் முடிவே இறுதியானது. ஆர்கியூ பண்ண வேணாம், அம்பையர்ஸ் முடிவை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த பாலுக்கு மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஓவர் முடிவுக்கு 3 ரன்கள், ஒரு விக்கெட் கூட இழப்பின்றி. ஃபைனல் மேட்ச்க்கு டாஸ் வின் பண்ண ஜேசிஸ் ஆஃப் பெருந்தரை பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கவிக்குமார் தன்னோட திறமையான பவுலிங்கில் வெறும் 3 ரன்னை கொடுத்துட்டு ஃபீல்டிங்கை நோக்கி போயிட்டு இருக்காருங்க. ரெண்டாவது ஓவரை பால் பண்ண வந்திருக்காரு மிஸ்டர் சேகர். பால் அப்படி தூக்கி விட்டுருக்காருங்க. ஆனால் ஃபீல்டர் பாருங்க தடுத்தே நிறுத்துன்னு ஓடுறாருங்க. நீங்கள் என்னதான் தடுத்தாலும் அதை நாங்கள் டபுள் ஆக்காம விட மாட்டோம். 2 பேட்ஸ்மேன் பாஞ்சு ஓடுறாங்க. பால் திரும்பி அடிக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காருங்க, ஆனால் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. பால் பவுண்டரி சைடு போகுதுங்க. ஆனால் பவுண்டரியில் ஒருத்தர் சும்மா ஜம்முன்னு பிடிக்கிறாருங்க பாலை. ஆனால் 2 டீமும் மாற்றி கண்ட்ரோல் பண்ணுவாங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்க. ஓ, தூக்கி அடிக்க ட்ரை பண்ணாருங்க. ஆனால் பால் அழகாக உள்ள பூந்து போயிருச்சு.
சிங்கிள் சம்பாரிச்சு கொடுத்துருக்குங்க. ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாருங்க பவுலர். அநேகமாக ஒரு விக்கெட்டுக்கு எய்ம் பண்ணி நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓ, அருமையான ஸ்ட்ராட்டஜிங்க. பந்தை எங்கேயும் நகரவே விடக்கூடாதுன்னு கீழே அப்படியே உட்காந்து பிடிச்சிட்டாருங்க போல. தன்னோட ஃபர்ஸ்ட் ஓவரின் கடைசி பாலை போட வந்திருக்காருங்க சேகர். ஆஹா, தூக்கி இருக்காருங்க பால். இட்ஸ் a 4. First boundary of the match. First boundary. 2 ஓவர் முடிவில் 11 ரன்கள், விக்கெட் இழப்பின்றி. ஜேசி திருப்பூர் ஸ்மைல்ஸ். நல்ல மேட்ச் போயிட்டு இருக்குங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவரோட முடிவில் 11 விக்கெட் இழப்பின்றி சூடான சுவையான உணவு பரிமாறி கொண்டிருக்கின்றனர். ஸோ யாரெல்லாம் சாப்பிடணுமோ அவங்களாம் சாப்பிட்லாம். வரமிளகா சிக்கன் சும்மா சூப்பராக இருக்குது. 3வது ஓவருக்கு வராருங்க மிஸ்டர் மேகநாத். பார்ப்போம் முதல் 2 பேரும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ரன் கண்ட்ரோல் பண்ணுறாரா. இங்கே மேட்ச்சில் எவ்வளோ காரம் இருக்கோ அதே அளவு சும்மா சிக்கன்லேயும் காரம் இருக்குது. நல்லா காரசாரமாக சாப்பிட்லாம் வாங்க. ஸ்டேட்டஸ் அதே சூடு சிக்கன்லேயும் இருக்குமா? மேகநாத் ஒரு ஆல்ரவுண்டருங்க. நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பவுலர். அவரோட ஓவரை வீச வந்திருக்காருங்க. அவருடைய முதல் பந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருக்காரு. அடிச்சாருங்க, பின்னாடி அடிச்சாருங்க, போயிடுங்க பால். 4ங்க, 4 boundary. Absolute boundary. Second boundary of the match. The match was turning towards Tirupur Smiles. நல்லா 2 ஓவர் செட்டில் ஆகிட்டு அழகாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு பால் அவங்க நோக்கி எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதுக்கு பேர் தான் நின்று ஆடுறதுன்னு நினைக்கிறேங்க. அதாவது மொத்தம் 2 ஓவர் எல்லா ஃபீல்டர்ஸும் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் யார் யார் எங்கெங்க அடிச்சா விடுவாங்கன்னு கேப் தெரிஞ்சு ஆடுறாங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. அந்த ஷாட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒற்றை ரன்களை பெற்று தந்திருக்கிறது. சேஸ் ஆஃப் திருப்பூர் மேலே இருந்த ப்ரெஷர் குறைஞ்சிட்டு வருது. அதே நேரம் கேலக்சிக்கு ப்ரெஷர் ஏறிட்டு இருக்கு. கேலக்ஸி டீம் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ். திருப்பி அடிச்சு விட்டாருங்க மறுபடியும். தொட்டு ஆடுறதுக்கு தான் ஃபீல்டர் போறாருங்க பாலை புடிச்சிட்டு வர பார்க்கலாங்க. அதோ கடைசி 4 லைன்ல போய் எடுத்து விட்டாருன்னு அடிச்சாங்க. 4 பவுண்டரி. The third 4 of the match. திருப்பூர் ஸ்டைல்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. நின்று ஆடினது போதும், அடிச்சு ஆடலான்ட்டு. பார்ப்போம் கேலக்ஸி அதை எப்படி ஸ்டாப் பண்ணி மீட் அவுட் பண்ண போறாங்கன்ட்டு. திருப்பி அடிக்க ட்ரை பண்ணாருங்க. ஸோ அது வந்து மாட்டல. ஆக்சுவலாக பேட்ஸ்மேன் அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கணும்னு மறுபடியும் பேக் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு.
இதுதான் மேகநாதன் அவருடைய பவுலிங் வித்தையை காட்டிட்டு இருக்காரு. 2 பால் நல்ல லைன் அண்ட் லென்த்தில் அழகாக போட்டிருக்காரு. ஸோ டாட் பால்ஸ் வந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு விக்கெட் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு டாட் பால்ஸும் முக்கியம். வாவ், இந்த பால் பாருங்க, பிச் அவுட்டு நீ வெளியே போகாதுன்னு மேகநாத் முடிவு பண்ணிட்டாரு. பிச்சுக்குள்ளேயே சுத்த வச்சிட்டு இருக்காருங்க. 3 ஓவர் முடிவில் 20 ரன்கள், விக்கெட் இழப்பின்றி. 3 ஓவருக்கு 20 ரன் எடுத்திருக்காங்க. கரண்ட் ரன் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.67 இருக்கு. 42 பந்துகளில் 58 ரன்கள் அடிக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கோட ஜெய்சி திருப்பூர் ஸ்மைல்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு அருமையான மேட்ச். இது வந்து 3ஆம் இடம் பெறுவதற்கான மேட்ச் போயிட்டு இருக்குங்க. இந்த இன்னிங்ஸோட 4வது ஓவரை போட வராருங்க மிஸ்டர் ஹரி. சிரிச்சுட்டே பால் போடுறாருங்க பாருங்க, சிரிப்பு தாங்க. அழகா போட்டிருக்காருங்க. ஆனால் அந்த பால் ஃபீல்டர் இருந்து லைனை நோக்கி போகுதுங்க. ஐயோ, ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு, ஆனாலும் அந்த பால் நின்றுச்சு. அந்த ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா அணிக்காக இன்னொரு ரன்னை அதிகமாக பெற்று கொடுத்துருக்குங்க. அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதுதான் ஒரு கலர் 2 மாங்கா போலங்க. அடிச்சாருங்க, தூக்கி இருக்காருங்க பால. 4 லைன் நோக்கி வேகமா போகுது. பின்னாடி ஃபீல்டர் போற தடுத்துட்டாருங்க, நிறுத்திட்டாருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்க, அருமையான ஒரு சேவ். ஆனா அதே நேரம் நாங்க அந்த 2 ரன் எடுத்தே தீர்வோம், ஓடி எடுத்திருக்காங்க. நல்லா அடிச்சாருங்க. 3வது பால் தூக்கி தான் அடிக்க ட்ரை பண்றாருங்க. ஆனாலுமே அது பவுண்டரி நோக்கி கிட்ட போயிட்டு திரும்ப வருது. அதே ஃபீல்டர் 2வது முறை அந்த பால் தஞ்சம் அடைந்தது. 2 ரன்களாக சேர்த்து கொண்டிருக்கின்றனர். ஸோ ஒவ்வொரு 2 இம்பார்ட்டன்ட் டீமுக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ரன்ஸை சுத்த விடுறோமோ அந்த அளவுக்கு ரன்ஸ் ஏறிட்டே இருக்கும். பவுண்டரிஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம டீம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஃபீல்ட்ஸில் சின்ன சேஞ்சஸ் பண்ணுறாருங்க. மேபி ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஓ, அகலப்பந்து. இட் இஸ் a wide ball. இடுப்பில் அழகாக கை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கும் பிரதாப் சார் அவர்களை இங்கே டிவியில் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடிச்சாருங்க, மேலே போதுங்க, ஏர்ல போய் 6ங்க, ஒரே 6ங்க. அந்த இடத்துல 2 தடவை பவுண்டரி ட்ரை பண்ணாரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6ங்க, ஆனா சூப்பரா அடிச்சு தூக்கி இருக்கு. நல்ல ஒரு 6ங்க. ஆமா, இந்த இன்னிங்ஸ்ல தான். இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணாரு. ஸோ அது ஒரு அப்பீல் போயிருக்காங்க. விக்கெட்டா இல்லையான்னு ஒரு டிஸ்கஷன் போகுது. அம்பையர்ஸும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை சொல்லுவாங்க.
நல்ல ஒரு அப்பீல் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டெம்பிங் விக்கெட்டா மாறி இருக்குங்க. அம்பையின் தீர்ப்பு இறுதியானது. ஆர்குமெண்ட்ஸ் வேணாம். It's an wicket. Umpire மறுபடியும் சொல்லிக்கிறார். It's an wicket. First wicket from Tirupur JC Smiles taken by JCs of Tirupur. Sorry, Erode Galaxy. நல்ல ஒரு மேட்ச் கொடுத்துருக்காருங்க. அருமையான மேட்ச் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. 12 பால்ல 18 ரன் அடிச்சிருக்காருங்க மிஸ்டர் பிரேம். அடுத்து பேட்ஸ்மேனா இறங்குறவரு துரை, நம்ம கெயில் துரை இறங்கியிருக்காருங்க. அவர் பாருங்க அந்த ஹேர் ஸ்டைல் கிறிஸ். அம்பையர் 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 ஸ்விட்ச் பண்ணி எனக்கு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. நாலு ஓவர் முடிவில் 33 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. நல்ல ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க பார்த்தாரு, அது மாட்டல. நல்ல பாலுங்க, அருமையான பால். திரும்பி நின்று அடிச்சாருங்க. ஸோ திரும்பி அடிச்சாருங்க, அது ஒரு ரன் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பாலு, அதை அப்படியே டக்கு வச்சுட்டு ஒரு ரன் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காரு. அவர் ஒரு ஹிட்டர் அப்படின்ட்டு நல்லா அடிச்சு ஆடுவார் அப்படிங்கிறது பார்த்தோம். கிரீஸ் லைனில் இருக்க ஃபீல்டர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் கொடுத்து தட்டி ஆடுவேன் அப்படின்னு காட்டியிருக்காரு. கிரீஸ் லைனில் இருக்க ஃபீல்டர்ஸ்லாம் ரெஸ்ட் கொடுத்து பவுலர் அப்படியே ஃபீல்டை பார்த்தீங்கன்னா பிச்சுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுறாருங்க பாலை. பேட்டிங்லையும் கவி கலக்கினாரு, பவுலிங்லையும் கலக்கிட்டு இருக்காருங்க. நல்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ணாருங்க, அதை விக்கெட் கீப்பருக்கு போயிடுச்சு. நல்ல ஒரு பவுலிங்க, நல்ல லைன் அண்ட் லென்த்தில் அழகாக வீசினார். நல்லா திருப்பி அடிக்கலான்னு ட்ரை பண்ணார். ஸோ அது மாட்டவில்லை. நல்ல பவுலிங். டாட் பால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வர்றது வந்து நல்ல விஷயம். அது ஒரு ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப அழகாக போயிட்டுருக்குங்க. நல்லா அழகாக லெஃப்ட் சைடில் தட்டு விட்டாருங்க. ஒரு ரன். 5 ஓவர் முடிவில் 36 ரன், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டார்.
இன்னும் 30 பால்ஸில் 42 ரன்ஸ் எடுக்கணுங்க. ஜெசி திருப்பூர் ஸ்மைல்ஸ். டபுள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார். இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஃபியூச்சரில் வந்து நான் என் சைட்டை வந்து ரீசேல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் கம்பெனி நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுது அப்படின்னா கூட சார் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். எங்களுக்கு 70 to 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகும் சார். அடிச்சாருங்க. சிக்ஸுங்க, க்ளீன் சிக்ஸுங்க. சிக்ஸர், சூப்பர் சிக்ஸர். ஸோ அந்த அழகான சிக்ஸை பார்க்கறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது. மூர்த்தி அவரோட முதல் 6. அவருக்குள்ள இருக்கிற எம்எஸ்டி வெளியில வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி எடுத்தாருங்க. மறுபடியும் ஒரு பவுண்டரி நோக்கி போவோம். பவுண்டரி, சூப்பர் பவுண்டரிங்க. பேட்ஸ்மேன் ஃபீல்டர்ஸை ஓடவும் விடுறாரு, பாலை தேடவும் விடுறாருங்க. சூப்பரான ஷாட்டுங்க. பவுண்டரி கிடைக்குமா? சிங்கிள் கிடைச்சிருக்கு. அது ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் மிஸ் ஆயிருக்குங்க. அதே நேரம் ஸோ வாக்குவாதங்களை தயவு செய்து தவிர்க்கவும். சார் நோ பால், ஃப்ரீ ஹிட், இலவச அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இலவச அடியை எப்படி பயன்படுத்திக்க போறாரு நம்ம கெயில் துரை அவர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அது அப்படியே பவுலர் வந்து பவுலர் போட்டது அப்படியே விக்கெட் கீப்பரை தாண்டி போயிடுச்சுங்க. ஒரு ரன் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. திருப்பி அடிக்க ட்ரை பண்ணாரு. நல்ல ஒரு பவுலிங் அருமையா போட்டுட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 பால்ஸ், கடைசி 2 பந்துகள் இந்த ஓவரோட. அடிச்சாருங்க, ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போகுமா? 2 ரன் கொண்டு வந்துட்டாங்க. கம்ஃபர்டபுளாக 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க.
டீம் 50ங்க 50 கடந்திருக்கு. டீம் 50 கடந்திருக்கு. ஜேசி திருப்பூர் ஸ்மைல்ஸ் 51 ரன்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூர்த்தி 21 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்காரு. தன் அணிக்காக வலு சேர்த்திருக்காரு. ஆறு ஓவர் முடிவில் 51 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 24 பால்ஸ்ல 27 ரன்ஸ் எடுக்கணும். பிரைம் சோலாரை தேர்ந்தெடுத்து உங்கள் மின்சார கட்டணத்தை மிச்சப்படுத்துங்கள். சோலார் நிறுவல், மானிய விண்ணப்பங்கள், மின்சார பணிகள், சிவில் பணிகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறோம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 78,000 ரூபாய் வரை மானியங்களுடன் 25 ஆண்டுகளுக்கு இலவச மின்சாரம் பெற இன்றே அழைக்கவும். நாமக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கேகேபி டெக்ஸ்டைல் மில் எதிரில் 65 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வர்ஷா கிராண்ட் கேட்டட் கம்யூனிட்டி. எங்க ஜிம் மேட்ச் போயிட்டு இருக்கு. சேகர் தன்னோட ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு. பின்னாடி 2 பேர் இருக்காங்க. நம்ம விக்கெட் கீப்பரே அழகா தடுத்து நிறுத்திட்டாரு. ஒரு ரன் கம்ஃபர்டபுள். ஸோ இந்த ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப முக்கியங்க. நல்ல பால்ஸ் வரும்போது அதை அழகாக பயன்படுத்திக்கணும். லூஸ் பால்ஸ் வரும்போது பயன்படுத்திக்கணும். எந்த பாலை எப்படி ஆடுறதுங்கிறது தான் கிரிக்கெட்டோட மெயின் ரிதமே. நல்லா அடிச்சாருங்க. டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. மிஸ்ஃபீல்ட் ஆகி போயிடுச்சு. 4 போகுமா, 4 கடக்குமா? இல்லை, கிடைக்காது. அது 4 போகுதோ இல்லையா, எனக்கான 2 ரன் எடுப்பேன். 2 பேட்ஸ்மேனும் பாஞ்சு எடுத்திருக்காங்க. அது எப்படி பாஞ்சு ஓடி தானே எடுக்க முடியும்? நல்ல ஒரு பாலுங்க. அழகா தட்டி விட்டுருக்காரு. ஒரு ரன் எடுப்பாங்களா? ஒரு அப்படின்னா ஒரு விக்கெட் இழப்புக்கான நேரமா மாறிடுச்சுங்க. அந்த கீப்பர் அந்த விக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட பிரஷர் இல்லாம ரொம்ப ஈஸியா எடுத்துட்டாருங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொரு ரன்னும் இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு விக்கெட்டும் இம்பார்ட்டன்ட். 6.3 ஓவர்ஸ்ல 54 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ். கௌரி உள்ள இறங்கி இருக்காருங்க. இன்னும் 24 ரன்கள் 21 பால்ல தேவைப்படுது. 6.3 ஓவர்ஸ்ல 54 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ். நல்ல ஒரு பாலுங்க. அருமையான போல்டுங்க. நல்லா உள்ளே விட்டார். அருமையாக பால் உள்ளே போய் ஸ்டம்பை தட்டி தூக்கிடுச்சிங்க. ஸோ இது ஒரு ஹேட்ரிக்கான வாய்ப்பு. அடுத்த பால் விஜயராகவன் உள்ள வந்திருக்காருங்க. தன்னோட அணிக்கான வெற்றி புள்ளிகளை சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக.
டீம் ஹேட்ரிக்கான வாய்ப்புங்க. இன்னும் 20 பால்ல 24 ரன்கள் தேவைப்படுகிறது. 6.4 ஓவர்ஸ்க்கு 54 ரன்ஸ் ஃபார் 3 பால் 3 விக்கெட்ஸ். நல்ல ஒரு பாலுங்க, சூப்பரான பாலு, நல்லா போட்டாருங்க. லைன் அண்ட் லென்த்தில் சூப்பராக வீசினாருங்க. அது ஹேட்ரிக் பால் அப்படின்னா 100% சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வீசினார். மறுபடியும் ஒரு நல்ல பாலா, அகல பந்துங்க. ஒயிட் பால், ஒயிட் பால், ஒயிட் பால், ஒயிட் பால், ஒயிட் பால். அந்த லாஸ்ட் பால் அழகா தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ஆர்ல 2 ரன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2 ரன் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். 7 ஓவர் முடிவுக்கு 57 ரன் 3 விக்கெட்க்கு. இன்னும் 18 பால்ல 21 ரன் தேவைப்படுது. தியேட்டர், பார்க், யோகா ஹால், பாஸ்கெட்பால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட், 1 லட்சம் லிட்டர் கெபாசிட்டி ஓவர்ஹெட் டேங்க், சோலார் ஸ்ட்ரீட் லைட், 40 ஃபீட் பிளாக் டாப் ரோட், இந்த வசதி எல்லாமே இருக்கு. 85% லோன் வசதியும் உண்டு. டெவலப்பிங் ஏரியாவாக உள்ளதால் இன்றே புக்கிங் செய்திருங்கள். நாமக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புதியதாக அமைந்துள்ள நாமக்கல் துறையூர் ரிங் ரோடு என் புதுப்பட்டியில் வர்ஷா கிராண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தொடர்புக்கு 9787949697. பாதுகாப்பற்ற ஃபயரிங் வயர்ஸ்க்கு பாய். பியோர் காப்பர் பயன்படுத்தி 101% கண்டக்டிவிட்டி கொண்ட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் டெக்னாலஜில மேனுஃபேக்சர் பண்ற ட்ரிபிள் லேயர் லிங்க்ரா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். ஃபயர் அவுட்டுங்க. ஸோ பேசிட்டு இருக்க கேப்ல ஒரு விக்கெட்டு. இங்க பேசிட்டு இருக்க கேப்ல கீப்பர் கேட்ச் முறையில் விக்கெட் வந்து விழுந்திருக்கு. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள இறங்கிட்டு இருக்காரு. இளையராஜா இறங்குறாருங்க. ஸோ இங்க ஒரு ரிதம் தேவை இருக்க காரணத்தால நம்ம இளையராஜா உள்ள இறங்கியிருக்காரு. ஜேசிஐ திருப்பூர் மேகநாதன் தனது 2வது பாலை வீச வருகிறார் இளையராஜாவிற்கு. 2வது பால் அருமையாக வீசியிருக்காருங்க, சூப்பராக வீசியிருக்காரு. டாட் பால், ஒவ்வொரு டாட் பாலும் ஆப்போசிட் சைடில் பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷரை கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. மூணாவது பால் அப்படியே லைட்டாக டக்கு வச்சுட்டு ஒரு ரன் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிளாசிக் கிரிக்கெட் கேம். ஜான் டி ரோட்ஸ் மாதிரி பாய்ந்து போன பிரதாப் சாருக்கு வாழ்த்துக்கள். மேகநாதன் அவரோட பவுலிங்கை ரொம்ப அருமையாக வீசிட்டு இருக்காரு. நல்லா அடிங்க, ஷாட்டுங்க, ஃபீல்டர் பக்கம் போயிருக்கு. அழகான ஒரு தடுப்பு, ஒற்றை ரன்கள் மட்டுமே. இந்த ஓவரோட கடைசி 2 பந்துகள். அடிச்சாருங்க, அது அப்படியே பட்டு கீப்பர் கையில் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பாக இருந்தது. ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க அதை.
இந்த ஓவருடைய கடைசி பந்து மேகநாதன்ட்டு மேகநாதன் மேட்சிக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த கடைசி பால் அழகா தூக்கி அடிச்சிட்டாருங்க. அடிச்சு ஒரு ரன் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காரு. பேட்டிங்கை மறுபடியும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் பால்ல ஒரு ரன் எடுத்திருக்காரு. நம்ம இளையராஜா. ஈரோடு சோலார் புதிய பஸ் நிலையத்தில் சோதனை ஓட்டம் அக்டோபர் மாதம் செயல்பாட்டுக்கு வருகிறது. கிளிஃப்டன் சிட்டி 2.0 ஈரோடில் கோயம்பேடா. ஆரம்ப விலை 2399. ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்டில். இப்போ தான் நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். ஹலோ, வணக்கம் சார். கிளிஃப்டன் சிட்டி 2.0ங்களா? கிளிஃப்டன் சிட்டி, ஆமாங்க சார். உங்கள் ஆடை நியூஸ் பேப்பரில் பார்த்தேங்க. ஓகேங்க சார். சைட் பார்க்க வரலாங்களா? வாங்க சார். சைட் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? சார் நம்ம சைட் போட்டு 4 மாதம் ஆச்சுங்க சார். ப்ராஜெக்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க சார். ஃப்யூச்சரில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும்போது உங்களோட ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து டபுள் ஆகிறதுக்கு உண்டான கவிக்குமரன் பவுல் பண்ண வந்திருக்காருங்க. கவிக்குமரன் இந்த ஓவரில் மேஜிக் செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவருக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு பவுலருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டிங் செட்டப் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி பால் போட போகிறோம், அந்த பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் செட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நம்ம பேட்ஸ்மேனும் எங்கே எப்படி நிற்கிறாங்க, கேப் எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. கவிக்குமார் அவர்களின் முதல் பந்து. இந்த அழகான முதல் பந்து அப்படியே ஃபீல்டருக்கு மேலே தூக்கி அடிச்சிருக்காருங்க. அது ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு தான். ஆனால் அதை 2 ரன்னாக மாற்றுறாங்க. அதை கம்ஃபர்டபுளாக 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. நல்ல ஒரு பிளேங்க. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஸோ ஃபீல்டரோட தலைக்கு மேலே அப்படியே தூக்கி அடித்தார். ஸோ அதுதான் அந்த கேப் பார்த்து ஃபைன் பண்ணி அடிக்கிறதுங்கிறது. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா போன பால் எப்படி அவர் அடித்தாரோ அதே மாதிரியே 2 ஃபீல்டருக்கு நடுவில் பிளேஸ் பண்ணார். ஆனால் அந்த பால் 2ஆக இருந்தது. போன பால், இந்த பால் 1 ரன் மட்டுமே. கவிக்குமாரோட 3வது பால் பின்னாடி கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அங்கே ஒரு வாய்ப்பு இல்லை. அதை 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்னு சொல்லலாம். வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர், ஃபீல்டர்ஸுக்கு ப்ரெஷர், பவுலருக்கு ப்ரெஷர். நான் ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறங்காட்டி எல்லா பக்கமும் ப்ரெஷர் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வெற்றியை நோக்கி எடுத்துகிட்டு போவோம். 9 பந்துகளில் 12 ரன்கள் தேவை என்ற நிலையில் ஜேசி திருப்பூர் ஸ்மைல்ஸ் அணியினர் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். அதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் கேலக்ஸி அணியினர். ஒரு ஃபீல்டிங்கில் ஒரு சேஞ்சுங்க.
ஒரு கேட்சுக்கான மறுபடியும் ஒரு முயற்சிங்க. நல்ல பால் போடுறாருங்க, அருமையாக பால் போடுறாரு. 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. அது நாட் அவுட். ஸோ 2 ரன் எடுத்துட்டாங்க இந்த பாலில். நல்ல ஓவருங்க, அருமையாக ஓவர் போட்டுட்ருக்காரு. ஸோ இருந்தாலும் அதை வந்து அழகாக எதிர்கொண்டு எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பேட்ஸ்மேன்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் ரன் ஒவ்வொரு பாலுக்கும் வந்துகிட்டே இருக்குது. பவுண்ட்ரிஸை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா அந்த ரன்ஸை ரொட்டேட் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து அழகாக பண்ணிகிட்ருக்காங்கங்க 2 பேட்ஸ்மேன்ஸும். நல்லா அடிச்சாருங்க, தூக்கி அடிச்சிட்டாருங்க. கேட்சா மாட்டுமா? அழகா எடுத்தாருங்க, அருமையா எடுத்தாருங்க, கைக்குள்ள எடுத்தாரு. அவுட் விக்கெட். நல்லா தூக்கி அடிச்சாரு. அழகா ஃபீல்டர் இருக்கிற இடத்துக்கே போச்சு. அழகா லபக்குன்னு பிடிச்சிட்டாரு. ஸோ ஒரு நல்ல கேட்சுங்க, வாழ்த்துக்கள். லபக்குன்னு பிடிச்சாரு. கேட்சர் நேம் என்னங்க? கார்த்திக் நல்ல ஒரு கேட்ச் எடுத்தாருங்க. கவிக்குமார் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு இந்த ப்ரெஷரை பில்டு பண்ணி அவர் அடிக்கிறதுக்கான டெம்ப்ட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த பால் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா 2 பேட்ஸ்மேனும் நல்லா ரொட்டேட் பண்ணி விளையாண்டிட்டு இருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சிருக்காங்க. புதிய பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு, சாம். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். திருப்பி அடிக்க ட்ரை பண்ணாருங்க. அது பின்னாடி போய் 1 ரன்னா மாறி இருக்குங்க. ஓவர், கடைசி ஓவருங்க. 6 பந்துகளில் நமக்கு 9 ரன் தேவைங்க. 6 பால்ல 9 ரன் தேவை. கடைசி ஓவர். கடைசி ஓவரை வீச வருபவர். இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நான் என் சைட்டை வந்து ரீசேல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் கம்பெனி நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுது அப்படின்னா கூட சார் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். எங்களுக்கு 70 to 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகும் சார். ஸோ இந்த கடைசி ஓவரில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இரு அணிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாரும் கேட்குற மாதிரி இந்த மேட்ச்சில் உயிர் இருக்கா அப்படின்னா உயிர் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான். 2 பக்கமும் உயிர் இருக்குது. உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்கனில் கரெக்டான உப்பு இருந்தது. காரம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அழகான காரம் இருந்தது. எல்லாமே இருக்குங்க. இங்கே மண்டலம் 17க்கான கிரிக்கெட் போட்டியில் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது உறவுகளை வெளிப்படுத்தும் கிரிக்கெட் போட்டி. நல்ல ஒரு ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி ஓவரை எதிர்கொள்வதற்காக பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காரு. கவிக்குமார் முதல் பால் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. அது படாம கீப்பர் வசம் தஞ்சம் அடைந்தது. ஒரு ரன்னுக்கான முயற்சி இருந்தது, பட் அது நடக்கல. அது நல்ல விஷயமாவே பார்க்கலாம். ஒரு பால் டாட் ஆகிறதும் ஆப்போசிட் டீம்ல ப்ரெஷரை பில்ட் பண்ணும். இன்னும் 5 பந்துகள், 9 ரன் வேணுங்க.
ரெண்டாவது பால் அடிச்சாருங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க, 6 போகுமா? கேட்சுங்க அழகா கையில பிடிச்சாருங்க. வாவ், நல்ல ஒரு கேட்சுங்க. ஆட காத்துல பறந்த பால கபக்குன்னு பிடிச்சு இந்த மேட்ச்ல ஒரு பெரிய மாற்றத்தை நடத்திருக்காங்க. ஷாம் நல்லா அடிச்சாரு, பட் அதை நல்ல அழகான கேட்சா பிடிச்சிருக்காங்க. விக்கெட்டுங்க. கவிக்குமார் தன்னுடைய வேலையை செஞ்சிட்டாருங்க. பால டாட்டா கொடுத்தாரு, ரெண்டாவது பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி மேட்சஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆடியன்ஸுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க ரெண்டு டீமுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நான்கு பந்துகளில் 9 ரன் தேவை என்ற நிலையில் ரெண்டு பக்கமும் ப்ரெஷர். ஸோ அதில் ப்ரெஷர் இப்போ கொஞ்சம் கேலக்ஸி பக்கம் கம்மியாயிருக்கு. ஜேசி ஈரோடு கேலக்ஸி பிரசிடென்ட் ஜேசி ராஜகுமரேஸ்வரன் அவர்களை அவர் டீமை மோட்டிவேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த மூணாவது பால் மறுபடியும் நல்லா அடிக்கணும்னு ட்ரை பண்ணாரு. அது ஒரு டாட் பாலாக மாறி இருக்குங்க. ஸோ டாட் பால்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் ஆன் ஜெய்சி திருப்பூர் ஸ்மைல்ஸ். விக்கெட்டும் இழந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டு பேட்ஸ்மேன் பேசியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுனா வெற்றிக்கான வாய்ப்புங்கிறத சொல்லியிருக்காங்க. கவிக்குமார் அழகா அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காருங்க. அடிச்சாருங்க, பின்னாடி போயிருக்கு, இல்லை முன்னாடி தான் வந்திருக்கு. அது ஒரே ஒரு ரன் மட்டும்தான். அழகா பிரதாப் சார் கையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு பாலை. நல்ல ஒரு ஃபீல்டிங். பிரசிடென்ட் பாருங்க மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. பிரசிடென்ட் மோட்டிவேட் பண்ணாவே டீமுக்கெல்லாம் ஒரு எந்தூசியாசம் கலக்குது. அந்த பால் அப்படியே அடிச்சு விட்டுருக்காரு. ஒரு ரன் மட்டுமே கம்ஃபர்டபுளாக வரும். 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. ஒரு ரன் தான் எடுக்க முடியுங்கிற அளவுக்கு 2 ரன்னாக மாற்றிருக்காங்கங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸுங்க. சூப்பர். ஏன்னா இந்த பால் ஒரு ரன் மட்டும் இருந்ததுன்னா உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்டிருப்போம். இப்போ உயிர் இருக்குங்க. ஒரு பாலுக்கு 6 ரன் தேவைங்கிறங்காட்டி உயிர் இருக்குங்க. இன்னும் உயிர் இருக்கு. அந்த ஒற்றை பாலில் தான் உயிர் அப்படியே தட்டிட்டு இருக்குதுங்க. இப்போ விஜயராகவன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கவிக்குமார் என்ன பண்ற போறாருங்கிறத பார்க்கலாங்க. ஸோ எல்லாரும் சீட்டோட நின்னுல இருக்கும். அடிச்சாருங்க, போயிடுச்சுங்க. அத கேட்ச அழகா எடுத்துட்டாரு. சூப்பரா பண்ணாங்க. ஜேசி ஈரோடு கேலக்ஸி தனது வெற்றியை தனதாக்கி கொண்டனர். கடைசி ஓவரில் கவிக்குமார் நல்ல ஒரு பவுலிங் கொடுத்தாருங்க. நல்ல ஒரு ஓவர். அந்த ஓவர் வெற்றிக்கான ஓவரா மாறிச்சு. ஜேசி ஈரோடு கிரீன் சிட்டி நல்ல ஒரு வெற்றியை தனதாக்கி கொண்டனர். ஜேசி ஈரோடு கேலக்ஸிக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் கிரவுண்டுக்கு வாங்க. ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறை, ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறை மற்றும் ஜேசி ஈரோடு கிரீன் சிட்டி அவர்களை டீம் 2 பேத்தையும் ரெடியா இருக்க சொல்லி கேட்டுக்கிறோம். பிரைம் சோலாரை தேர்ந்தெடுத்து உங்கள் மின்சார கட்டணத்தை மிச்சப்படுத்துங்கள். சோலார் நிறுவல், மானிய விண்ணப்பங்கள், மின்சார பணிகள், சிவில் பணிகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறோம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 78,000 ரூபாய் வரை மானியங்களுடன் 25 ஆண்டுகளுக்கு இலவச மின்சாரம் பெற இன்றே அழைக்கவும். நாமக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கேடிபி டெக்ஸ்டைல் மில் எதிரில் 65 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வர்ஷா கிராண்ட் கேட்டட் கம்யூனிட்டி. இங்க ஜிம், தியேட்டர், பார்க், யோகா ஹால், பாஸ்கெட்பால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட், 1 லட்சம் லிட்டர் கெபாசிட்டி ஓவர்ஹெட் டேங்க்,
சோலார் ஸ்ட்ரீட் லைட் 40 feet black top road இந்த வசதி எல்லாமே இருக்கு 85% லோன் வசதியும் உண்டு. டெவலப்பிங் ஏரியாவாக உள்ளதால் இன்றே புக்கிங் செய்திருங்கள். நாமக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புதியதாக அமைந்துள்ள நாமக்கல் துறையூர் ரிங் ரோடு என் புதுப்பட்டியில் வர்ஷா கிராண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தொடர்புக்கு 9787949697. பாதுகாப்பற்ற ஃபயரிங் வயர்ஸ்க்கு பாய். பியோர் காப்பர் பயன்படுத்தி 101% கண்டக்டிவிட்டி கொண்ட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் டெக்னாலஜில மேனுஃபேக்சர் பண்ற ட்ரிபிள் லேயர் லிங்க்ரா வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். ஃபயர் ரிட்டைஸ் வித் லிங்க்ரா வயர்ஸ். ஈரோடு சோலார் புதிய பஸ் நிலையத்தில் சோதனை ஓட்டம் அக்டோபர் மாதம் செயல்பாட்டுக்கு வருகிறது. கிளிஃப்டன் சிட்டி 2.0 ஈரோடில் கோயம்பேடா. ஆரம்ப விலை 2399. ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்டில். இப்போ தான் நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். ஹலோ, வணக்கம் சார். கிளிஃப்டன் சிட்டி 2.0ங்களா? கிளிஃப்டன் சிட்டி ஆமாங்க சார். உங்கள் ஆடை நியூஸ் பேப்பரில் பார்த்தேங்க. ஓகேங்க சார். சைட் பார்க்க வரலாங்களா? வாங்க சார். சைட் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? சார் நம்ம சைட் போட்டு 4 மாதம் ஆச்சுங்க சார். ப்ராஜெக்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க சார். ஃபியூச்சரில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும்போது உங்களோட ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து டபுள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார். இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஃபியூச்சரில் வந்து நான் என் சைட்டை வந்து ரீசேல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் கம்பெனி நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுது அப்படின்னா கூட சார் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். எங்களுக்கு 70 to 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகும் சார்.